திரும்ப அரசியல், நாளைக்கு எலெக்ஷன், எல்லோரும் போட்டு போட ரெடி அறிவியல். சிம்பிள் லாஜிக். பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச குடும்பம் எல்லாம் வெளிநாடு போகுதுன்னு நாட்டை விட்டு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு 4 மைலை பாதுகாத்துக்கு இருந்த ரணில் தூக்க போகிறார். சிம்பிள் தானே. அப்போ ரணிலுக்கு போட்டு போடுறது வேஸ்ட். அப்படியும் நீங்கள் போடணும்னு நினைச்சால் 1-2 போடுங்க தயவு செய்து. அப்போ உங்களோட போட் கவுண்டிங்கில் கடைசியில் வந்து சேரும். இப்போ ரணிலுக்கு போட்டு கட்டாயம் நீங்கள் போடணும்னு நினைச்சா ரணிலுக்கு கொண்டு போடலாம். அப்போ ரணிலுக்கு போடுறார்கள் கட்டாயமாக அனுரைக்கு எதிரான ஆக்கள் தான். ரணில் சஜித் 2 பேரும் ஒரே பாசறையில் வந்தார்கள். ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கையில் இருக்கார்கள். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. அப்போ அதை வச்சு பார்க்கக்குள்ள ரணிலுக்கு போடுற விரும்பினார்கள் போடக்கூடாது. ஆனால் அப்படியும் நான் ரணில் தான் போடுவேன் விடாப்படியாக கொஞ்சம் பிரிப்பாங்க அவையில் தருது. அப்போ 1 போட்டுட்டு 2 சஜித்துக்கு போடலாம். திரும்ப அந்த 2வது கவுண்டிங் ஒருத்தர் 50% மேலே எடுக்க போகிறது இல்லை. அப்போ 2வது கவுண்டிங் வரக்குள்ள அதுவும் கூட போட்டு கவுண்டிங்கில் வந்து சேரும். அதுக்காக தயவு செய்து சிந்திச்சு இப்பயும் ரணிலுக்கு போடணும்னு நினைச்சாக்கள் 1 ரணிலுக்கும் 2 சஜித்துக்கும் போடலாம். ரணிலுக்கு போடக்கூடாது என்றுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. என்னடா தோக்க போகிறார் உங்களோட போட்டு பலன் இல்லாத போதும். அவள் வெல்லுற சஜித்துக்கு உங்களோட போட்டு வெற்றியின் பங்காளராக மாறணும்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்ஷால்லா அதுக்கேற்ற மாதிரி செய்வேன்னு நினைக்கிறேன். வடக்கு கிழக்கில் மலையகத்தில் பதுள, கொழம்பு, மாத்தளை, கண்டி, குருநாகல், இந்த முனரகலையும் மாற்றம் இருக்கு சஜித்துக்கு. புத்தளம் அப்படியான பிரதேசங்களை மொத்தமாக 14 டிஸ்ட்ரிக் சஜித் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அதை சேருவோம். மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக் கொஞ்சம் டவுட். ரணிலுக்கும் சஜித்துக்கும் வந்து கடன் போட்டிருக்கு. அதை நம்ம மாற்றணும். மட்டக்களப்பில் நீங்கள் சஜித்துக்கு உங்களோட போட்டு வெற்றியின் பங்காளியை மாற்றுறது உங்களோட சாமர்த்தியம். இல்லைன்னு சொன்னால் 2வது போட்ட சஜித்து கட்டாயம் போடுங்க. இன்ஷால்லா சிந்திச்சு செயற்பாடுங்க. நாட்டுக்கு நல்லா நடக்கணும் தான் எங்களது பார்ப்போம். நாளைக்கு நேர காலத்தில் போய் ஓட்டை போட்டுட்டு இன்ஷால்லா அதுக்கேற்ற மாதிரி அமைதியாக ஆர்வண்டானம் இறைவன் நாடு நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி இருந்த பண்ண சரி.